ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம மோஸ்ட் மாஃபியாவோட ஃபர்ஸ்ட் அண்ட் மீ தான் பார்க்க போகிறோம். இது வந்து தேர்ட் பார்ட். ஸோ வந்து பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் யாராச்சும் என்னோடதுக்கு வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐம் சாரி, பிகாஸ் கொஞ்சம் ஷெட்யூல் அதிகமாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எல்லேருந்து ஸ்டாப் பண்ணமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போது வேணா ஒரு தியரி ஐஸோட மேலே இருக்க சீலிங்கே பார்த்துட்டு இருக்கா. மிட் மார்னிங் ஆகிட்டுருக்கோம். அப்போது டைம் ஒரு 5 o'clock இது ஆகிட்டு இருந்திருக்கும். அப்போ கூட தேங்க எந்திரிக்கிறான். எந்திரிச்சு அவன் வாஷ்ரூம் போகிறதுக்காக திரும்பி பார்க்குறான். ஒயின் வந்து அப்படியே அவன் பார்க்குறான்னு தெரிஞ்சோடனே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணியிருப்பா. ஸோ வந்து அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு அவன் மறுபடியும் வந்து படுத்து தூங்குறான். இப்போ ஒயின் மனசுக்குள்ளே நினைக்கிறான், நான் கெத்து தப்பிக்கணும், அது மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்குது. என்னென்னவோ சொல்கிறான், என்னை லவ் பண்ணுறதா சொல்கிறான், எவ்வளோ அப்சஸ்டாக இருக்குன்னு சொல்கிறான். இதெல்லாம் பண்ணா என்னை இப்படி ஒரு நிலைமைக்கு தான் ஆக்குவான் அவன். எனக்கு புரியல, இதுதான் காதலா, இதுதான் அப்சஷனா, எனக்கு தெரியல அப்படின்ட்டு அவளை அழுதுகிட்டே தான் இருக்கா. இப்போது மார்னிங் ஆகிடுது, ஒரு 9 o'clock கிட்ட ஆகும். தேவங்க எந்திரிக்கிறான். அப்பயுமே ஸ்டில் ஒயின் வந்து தூங்குற மாதிரி தான் ஆக்ட் பண்ணிட்டு இருந்திருப்பா. அவன் ஒரு கால் வந்திருக்கோன்னு எந்திரிச்சு வெளில போயிருப்பான். ஸோ இப்போ ரெடி ஆகிட்டு அவன் கிளம்பிடலான்னு போவான். ஸோ இப்படியே ஒரு 2 days பாஸ் ஆகுது. இப்போது ஒயின் வந்து ஒரு நார்மலாக இருக்கா. ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, அங்கேருந்து தப்பிக்கணும், பட் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்போது இந்த 2 daysமே எப்படி போச்சுன்னா, ஒயின் வந்து அந்த டாகோட ஐ மீன் அந்த பாண்டோட ரொம்பவே அட்டாச்சாக பழக்க ஆரம்பிக்கிறா. பிகாஸ் வந்து இப்போது தேவங்க வந்து எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறானோ நம்மளும் அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், அப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிக்க ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு இருக்கா. ஸோ இப்போ காலையில் தான் காட்டுறாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டில் எல்லாமே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது பாட்க்கு தான் ஃபஸ்ட்டு ஃபுட் ஃபீட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு அவள் சாப்பிட உட்காடுறா. இதெல்லாம் தேவங்க 2 நாளுமே நோட்டீஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். தேவங்க நினச்சிக்கிறான், இவங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க போல், நல்லா தான் அப்படின்ட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். பட் ஒயினோட மைண்டில் ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கிறது தேவங்க அவ்வளோ சீக்கிரம் கெஸ் பண்ண முடியல. ஸோ இப்படி தான் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஒயின் தான் சொல்கிற தேவங்கிட்ட, தேவம் சொல்லுவேன், எனக்கு ட்ரெஸ்ஸஸ் எதுவுமே இல்லை, உங்களோட கிளாத்தஸ் தான் வேர் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு சில கிளாத்தஸ் வேணும், நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாமா? தேவம் பார்த்து முறைக்கிறான். உனக்கு ட்ரெஸ்ஸில் தானே சொன்னேன், நானே நினச்சவன் எனக்கு வெளில போகலான்ட்டு. ஓகே, நான் உனக்காக வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு அவன் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிடுவான். இப்போது வரும் முறைச்சி பார்க்குறான் அவனோட பேக் வச்சு. எனக்கு கூப்பிட்டு போகலன்னா போட்டு இங்கேருந்து எனக்கு போக தெரியாதாக்கும், எப்படியாச்சும் அவங்க தப்பிச்சிட வேண்டாம். இப்படியே டைம் பாஸ் ஆகும். இப்போது பாண்டும் ஒயின்னு தான் வெளில ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தேங்க நினச்சிக்கிறான். பட் வந்து ஒயின் வந்து யோசிக்கிறான், பாண்ட் வந்து ஐ மீன் இந்த டாக் அவனோட சொல்கிற பேச்செல்லாம் கேட்குது, பட் அவன் சொல்ல மாட்டான், அவன் செய்கையாலே காட்டுறான். அப்போது இந்த டாக் அவன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறானோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணணும் போய் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போது தேவம் கூப்பிடுவான் பாண்டுன்ட்டு. அதுக்கப்புறமேட்டு பாண்ட் வந்து நிற்கும். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு பாண்ட் அப்படின்ட்டு வருது. அதுவும் கூப்பிட்டோடனே வந்து ஓடி வந்து நிற்கிது. அண்ட் வந்து அப்புறமேட்டு தேவங்க எதுவுமே சொல்ல மாட்டான்னு யோசித்து பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு யோசிக்கிறான். கையை ஏதாச்சும் காட்டுவானா, இல்லை அவன் கண்ணை தானே சிமிட்டுவான் அப்படின்ட்டு தேவங்க பண்ண மாதிரியே பண்ணி காட்டுறான் அந்த டாக் கிட்ட. அதுவும் இவன் கண்ணை சிமிட்டினோடனே இவன் எந்த டைரெக்ஷனில் காட்டுறாலோ அங்கே போய் நிற்கிது. எல்லாமே இந்த கண்ணை சிமிட்டுறதுனாலே புரிஞ்சுக்குது. இப்போது பிடிச்சிட்டேன்டா, சூப்பர், இந்த டாக் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணியாச்சு அப்படின்ட்டு. இதுதான் இதோட இது போல், இப்படி தான் பேசினா இதுக்கு புரியும் போல், இதான் அப்படின்ட்டு அவளும் இது பண்ணிக்கிறா. ஸோ இப்போது ஒரு 2 hours பாஸ் ஆகுது. இப்போ தேவங்க தான்
ஒயின் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்கான். ஒயினை கூப்பிட்டுட்டு, இங்கே பாரு ஒயின், நான் வெளில போகிறேன், சில திங்ஸஸ்லாம் வாங்கணும். ஸோ நீ இங்கே இதாக இருக்கணும், ஓகே? வெளில போகணும் ட்ரை பண்ணாத ஒயின். அப்புறம் உனக்கு தான் சேதம். இவ்வளோ நாள் கம்முன்னு இருந்தல, இந்த 2 days எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு. என்கிட்ட இந்த வாய் கட்டிக்காத அப்படின்ட்டு வாயினோட காது கிட்ட வந்து சொல்லிட்டு போயிருப்பான். வாயினுக்கு ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிட்டு இருக்கும். நான் எங்கே தப்பிக்க போகிறேன், இவ்வளோ பெரிய காடாக இருக்கே அப்படின்ட்டு அவ்வளோ சொல்கிறா. ஸோ அப்போ ஒரு 3 o'clock தான் இருக்கும். இப்போது போகலான்னு போகும்போது தேவனுக்கு ஒரு கால் வருது. கால் பேசிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ஒர்க் வந்துடும்ன்ட்டு மறுபடியும் அப்ஸ்டேர்ஸ்க்கு மேலே போயிருப்பான். இவன் மேலே போகிறான். இவன் போகணும், இவன் பின்னாடியே போயிட்டு எப்படியே தப்பிச்சிடலாம் நினச்சான் அப்படின்ட்டு மண்டே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்படியே ஒரு 6 o'clock கிட்ட ஆகிட்டு இருக்கும். அப்போ தான் தேவை போகிறான். இங்கே பாருவேன், நான் வெளில போகிறேன், ஸோ வந்து நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்ட்டு அவனை ஃபாஸ்ட்டாக குயிக்காக கிளம்பிடுறான். ஸோ இப்போது அவன் அந்த கேட்டை க்ராஸ் பண்ண அடுத்த செகண்டு பாண்டை கூப்பிட்டுட்டு அவன் பின்னாடியே போகிறான். இப்போ டைம் ஒரு 6:30 கிட்டே இருக்கும். அந்த இடமே இருட்டாக இருக்குது. இவன் போகிற டைரெக்ஷன் நல்லாவே தெரியுது, அந்த அவ்வளோ பெரிய இருட்டான ஒரு காடில். ஸோ அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த லைட்டிங் அந்த காரோட லைட்டிங்லாம் நல்லாவே தெரியுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இப்போ போகலான்னு ஒரு பிளானையும் போட்டிருப்பான். இப்போது நல்லா ஓடி போகிறா. ஸோ போயிட்டே இருக்கா. இப்படியே ஒரு 1 hours கிட்ட பாஸ் ஆயிடுது. ஒரு பெரிய மழை பெய்யுது. உடனே அந்த கார் அப்படியே நிற்கிது. பின்னாடி வருது, கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். பட் நம்ம இவ்வளோ பின்னாடி இருக்கோமே, பிடிக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்லாம் யோசிச்சுட்டு அப்படிலாம் இருக்காது அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறான். ஸோ இவ போய் ஒளிஞ்சிட்டோன்னே மறுபடியும் கார் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஸ்டார்ட் ஆகுது, முன்னாடி போவான் அப்படின்ட்டு பின்னாடி போகலான்னு போவான். ஸோ அப்போ தான் அவளுக்கு நோட்டீஸே பண்ணுறா, அந்த கார் முன்னாடி போகல, பின்னாடி வந்துட்டுருக்கு. இல்லை பார்த்துட்டு இவன் பின்னாடி வரான் அப்படின்ட்டு அவளே பார்த்துட்டு இருக்கா. இவன் ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருப்பா. இவன் பின்னாடி போயிட்டு முன்னாடி போகணும் அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இவன் தேவன் வந்து இவன் வர்றது தெரிஞ்சிருக்கும் போல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரான். பார்த்துட்டு அவளும் ஓடிட்டே இருக்கா. இப்போது எப்படி முன்னாடி போனாலும் அப்படியே வந்து அவளோட மேன்ஷன் கிட்ட வரைக்கும் வந்துடுறா. வந்துட்டு இப்போ அந்த கேட்டு தான் ஓப்பன் பண்ணலான்னு போவான். அதுக்குள்ளே மறுபடியும் காரை ஃப்ரண்ட்டில் திருப்பி ஃப்ரண்ட் பக்கமாக இடிக்கிறதுக்காக வருவான் ஒயனை. ஸோ ஒயன் வந்து அந்த கேட்டை திறக்கிறதுக்குள்ளேயுமே வந்திருப்பானா, ஒயனை அப்படியே பார்த்து உட்காந்துடுறா. அந்த மழையிலையும் அந்த அவ்வளோ டெவலிஷாக இருக்குது அந்த இடமே, அதெல்லாம் பார்த்து அவ்வளோ பயம் வருது. தேவன் வர கண்டுபிடிச்சிட்டானு என்ன பண்ண போகிறான்ட்டு. இப்போ அப்படியே இறங்கி வரான் கீழே. அவனோட ஸ்லீவ்ஸை மடிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு கோவத்தில் தான் வந்துட்டு இருக்கான். எத்தனை தடவை சொல்கிறது உனக்கு, என்னை விட்டு போகணுன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா நீ? எனக்கு போண்டோட நீ ரொம்ப அட்டாச்சாக பேசின பற்றியா அப்போவே தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு வேலை பார்க்க போகிறேன்னு. என்ன என்னால் எதுவும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? எவ்வளோ சொல்கிறது உனக்கு அப்படியே வயனோட நெக்கை தான் பிடிப்பான். வயன் வந்து தெரியாமல் பண்ணிட்டான், இனிமேல் ஒன்று விட்டு தப்பிக்கணும்னு நினைக்க மாட்டேன். ஐம் சாரி தேவ், ஐம் சாரி, அதை விட்டு அப்படின்ட்டு கையை எடுத்து விட்டுட்டு இருக்கா. உள்ள பொடி ஓகே ஓகே அப்படின்ட்டு அவளும் போயிருப்பான். இப்போ அதுக்கப்புறமேட்டு தான் பாண்டையும் அமைச்சிட்டு அவன் பாண்டை போக சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் அவனுக்கு மனசே கேட்டிருக்காது, எங்கே இவன் மறுபடியும் போயிடுவாளோன்ட்டு. பாண்ட் அப்படின்ட்டு அவனையும் கூட்டிகிட்டே போயிடுறான் வெளில. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. இப்போ பலமாக யோசிச்சுட்டு இருக்கான், நமக்கு இருந்த ஒரே வழியாக தான் அதுவும் இல்லாமல் போயிடுச்சு, என்ன தான் பண்ணுறதுன்ட்டு. ஒரு 12 o'clock கிட்ட இருக்கும். ஸோ இவன் வந்து ரூமில் தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் வந்து ஹாலில் இருப்பான்.
இப்போது அப்ஸ்டேஜில் தான் அவளோட ரூம் இருக்குமா. அங்கே மேலே ஒரு ஜன்னல் இருக்கும் அவள் ரூமுக்கு பக்கத்துலேயே. அந்த ஜன்னல் இது ஒயனோட ரூமில் தான் இருக்கும். அங்கேருந்து பார்த்தா அந்த ஹோல் மேன்ஷனே தெரிகிற மாதிரி என்னென்ன பேசிக்கிறாங்கன்ற வரைக்கும் கேட்கும். ஸோ இப்போ வந்து ஏதோ கார் சவுண்ட் கேட்குது, வெளில போய் பார்க்க தேவையில்லன்னு சொல்லிட்டு கார் சவுண்ட் கேட்டோடனே பால்கனி பக்கமாக தான் போய் பார்ப்பா. அங்கேருந்து ஜங்குக் தான் இறங்கி வரான். இது யார் அப்படின்ட்டு அவள் பார்த்துட்டே இருக்கா. இப்போது அவன் லிவிங் ஏரியாவில் கூட தான் வரது பார்த்துட்டு ஸோ அப்போ அந்த ஜன்னல் வழியாக தான் பார்க்குறா. ஏய் மச்சா அப்படின்ட்டு தியாங் சொல்கிறான். அதுக்கு என்னடா என்னால் இதுக்கே வரல என்னாச்சு அப்படின்ட்டு கேட்குறான். அதுவும் மச்சான் கொஞ்சம் சில வேலையாக இருந்துச்சு. என்னடா இது உனக்கு வேலையாக தானே, என்ன வேலை பார்க்குற அப்படின்ட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அது ஒரு சின்ன வேலை தான், பட் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. என்னடா சொல்கிற புரியலையே, எந்த ஃபஸ்ட் ஒர்க்கர் அப்படின்றான். இப்போது வயன் தான் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது வந்தவங்க அவனோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டுலாம் பார்க்குறா. அவன் காரில் வரதை பார்த்துருப்பாளா. டக்குன்னு அவளுக்கு ஒரு ஐடியா தோணுது, இதை பண்ணிடலாமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ மேலேருந்து கீழே தான் இறங்கி வரா. 2 பேரும் வாயின்னு தான் பார்க்குறாங்க. ஜங்குக் பார்த்துட்டு டே யாரா இவ, சின்ன பொண்ணாக இருக்கா, இங்கே என்ன பண்ணுறா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் கேட்குறான். மச்சான் அவளை நான் லவ் பண்ணுறேன்டா. சரி அதுக்கேண்டா அதுவும் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து வச்சுருக்கேன். டே அது வந்து டே நான் நினைக்கிறத மட்டும் சொல்கிறாத, அந்த பொண்ணை ஏதாச்சும் ஃபோர்ஸ் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே ஜாங் முழிக்கிறத பார்த்து ஜாங்கும் கண்டுபிடிச்சிடான். டே ஏன்டா இப்படி பண்ண, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, லவ் பண்ணுறேன் இப்படியாடா. டே இல்லை மச்சான் அவட்டா போயிடுவான்ற பயத்துலடா, எனக்கு ஏதே தெரியலடா, அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவள் இல்லாத ஒரு லைஃப் வந்து அவ்வளோ வந்து நினைக்கவே கஷ்டமாக இருக்குடா. இதுக்கு முன்னாடி தான் இப்படியும் இருந்துச்சு, பட் அவள் என்னை விட்டு போயிட்டோன்னே நம்ம மறந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு நிமிஷம் கூட என்னால் வெயிட் பண்ண முடியலடா. போயிட்டாலே தூரமாக போயிடுவாளோ அப்படின்ட்டு தான்டா தோணுச்சு. இப்போது கூட எனக்கு தோணுது அவள் என் கூடயே இருக்கணும், வெறுத்தாலும் பரவாயில்லன்னு தோணுது. மச்சான் நீ செல்ஃபிஷாக பண்ணுறடா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கச்சு ஒயன் மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இப்போ ஜங்குக்கையும் தேங்கையும் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போ தான் தேங்க் சொல்கிறான், என் பேர் ஜங்குக், இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு தேங்க் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அதுக்கு ஒயின் வந்து நார்மலாக ஃபேஸை வச்சுட்டு அப்படின்ட்டு தலையை மட்டும் பண்ணிட்டு போயிடுறா. இப்போது கிச்சன் பக்கமாக தான் போவான். தேவன் உங்களுக்கு டைனிங் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு இவன் அடிக்கிறான், ரொம்ப குடும்பப்படுத்துகிறான், போஸ் பண்ணுறான், என்னென்னவோ பண்ணுறான். ஆனால் இந்த கேரிங்னஸ் ஏன் பண்ணுறான்? எனக்கு என் பாடி தானே வேணும், அவனுக்கு அது மட்டும் தானே வேணும், இதுக்கு ஏன் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு தேவங்க தான் ஒரு கிளாஸ் பார்க்குறான். தேவங்க வந்து செய்கையாலே சொல்கிறான் அதை சாப்பிடு அப்படின்ட்டு. இந்த தடவை கோல்ட்னஸ் எதுவுமே இல்லாமல் நார்மலாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் தான் உட்காந்து பேசுகிறத பார்த்துட்டு இருக்கா. பட் அவளுக்கு எதுவும் கேட்கல. இப்போ ஜங்குக் சொல்கிறான், மச்சான் என்ன தான் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் அவளும் பொண்ணு தான், நீ கொஞ்சம் யோசி, நீ செல்ஃபிஷாக பண்ணிட்டு இருக்கடா. அவன் மனசில் என்ன நினைப்பா, இந்த ஹியூமனைசர் மாதிரி பார்ப்பான். இப்போ ஒவ்வொரு டைம் அவன் பார்த்துட்டு போகிறது எனக்கே அப்படி தான் இருக்குது. சொல்லு, லவ் பண்ணுற பொண்ணு உன்னை இப்படிலாம் பார்த்தா உனக்கு எப்படா இருக்கும்? தான் சொன்னனே மச்சான், அவனை வெறுத்தாலும் பரவாயில்லடா, எப்படியாச்சு அவனுக்கு வேணும்டா. சாருக்கு எப்போதுலேருந்து இந்த லவ் ஸ்டார்ட் ஆச்சு? அன்றைக்கி ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்துச்சுல்ல. ஆமாம், ஒருத்தனை போட்டு தள்ளணும். இப்போது அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு தான் சொல்கிறான்.
இப்போது ஒரு செரி ப்ளாசம் சீசனில் அங்கே ஃபுல்லாகவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஃபுல்லாக அந்த செரியோட மரம் தான் இருக்குது. ஸோ அந்த பிங்க் கலர் ரெட்டிஷ் மரத்துக்குள்ள இப்போது தேங்காய் நின்றுட்டு இருக்கான். அவனை சுற்றி அவனோட ஆள்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ஐ மீன் எப்படி சொல்ல, காருக்கு பக்கத்தில் கேஷுவலாக நிற்கிற மாதிரி நிற்கிறானுங்க. அவங்களோட கிளைண்ட் வந்து போட்டு தள்ளுறாரு, இதுக்கப்புறமேட்டு தான் வருவான், இன்னைக்கு தான் வருவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது தேங்காய் சிகரெட்டை பஃப் பண்ணிக்கிட்டு இப்போ முன்னாடி பார்ப்பான். முன்னாடி ஒரு பொண்ணு வரா. அவளை பார்த்தோன்னே ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அங்கே வர்றது ஓயந்தான். அவ்வளோ அழகாக குட்டியாக வந்து ஒரு ஃப்ராக் போட்டுட்டு, அது ஒயிட் கலர் ஃப்ராக், அது வந்து லூஸ் ஹேர் விட்டுட்டு, அவளோட இப்போ வரைக்கும் அவளுக்கு ஹேர் இருக்கும் அதில். அண்ட் வந்து என்னோட ஷூஸ்லாம் போட்டுட்டு, அவளோட பேக்ஸ்லாம் மாட்டிட்டு டியூஷனுக்கு தான் போயிட்டு இருந்திருப்பாள். ஸோ இந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒயின் வர்றதை பார்த்துட்டு அவனுக்கு ஒன்றுமே போட்டுருக்க மாட்டான், மேக்கப்லாம் ஜஸ்ட்டு ஒன்றுமே இருக்காது. அவ்வளோ அழகாக இருப்பாள் நேச்சுரலாக. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டு இருக்கான். அப்போ அவளுக்கு ஒரு கால் வந்திருக்கும். பேசிட்டு எத்தையும் க்ராஸ் பண்ணி போகச்சு, கால் தடுக்கி அவன் மேலேயே விழுந்திருப்பான். புக்ஸ் எல்லாம் கீழே விழுந்திருக்கும். கையிலேயே புக்ஸ் வச்சுட்டு வந்துட்டு இருந்திருப்பான். தேங்க வந்து இடிச்சோன்னே இன்னும் அந்த ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகுது. ஸோ இப்போது கீழே தான் குனிஞ்சு அவன் கிளம்பி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். சாரி சார் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அவங்களாம் எடுத்து கொடுக்குற புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ அவனோட பேக் வச்சே பார்த்துட்டு சின்ன பொண்ணாக இருக்கான் அப்படின்ட்டு அது அப்படியே தட்டி கழிச்சிருப்பான். இதே டைம் பாஸ் ஆகிட்டு இருக்கும். இப்போ ஒரு நைட் ஒரு 9:30 கிட்ட இருக்கும். ஒரு டார்க் இடத்த தான் காட்டுறாங்க. அந்த வந்து ஸ்ட்ரீட்டே ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது. அங்கே வந்து லைட் எதுவுமே இல்லை. இப்போ தேங்க இருக்கிற இடம் மட்டும் ஒரே ஒரு லைட் எரிஞ்சு ஆஃப் ஆகிட்டு இருக்கு. இப்போ தேங்க வந்து அப்படியே குத்துப்பட்டு இருக்கான். ஐ மீன் எப்படி சொல்கிறது, அவனை வந்து யாரோ வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அவன் எந்திரிக்க முடியாமல் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கான். இன்னும் ஒரு 30 minutes அப்படியே இருந்தான். அவன் அங்கேயே லிஃப்ட் ஆகிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ கால் தான் பண்ணிகிட்டு இருக்கான். பட் யாருமே எடுக்க மாட்டுறாங்க. எல்லாருக்குமே பிஸி, சுவிட்ச் ஆஃப் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து அவன் அப்படியே மயக்க போகிற ஸ்டேஜுக்கு ஒரு ஆஃப் ஐஸில் கண்ணை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு பொண்ணு தான் வரா. பொண்ணு வந்துட்டு அவளோட மடிமேல் படுக்க வச்சுட்டு, சார் சார் உங்களுக்கு என்னாச்சு சார், இருங்க நான் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் பண்ணிகிட்ருப்பான். இப்போ தான் அப்படியே அவன் க்ளோஸ் பண்ண ஐஸ் இருக்கான்னு பார்க்குறான். அது வேண்டாம் பார்க்க இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கா. தேவனுக்கு இது கடவுளே நேரில் வந்த மாதிரி இருக்குது. பிகாஸ் வந்து அவள் காப்பாற்றுறா அவள் உயிரை. அவனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் எதுக்கு நம்மளை காப்பாற்றுறான்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்படியே டைம் பாஸ் ஆகிட்ருக்கும். இப்போ மார்னிங் ஆகிடுது. இப்போ தேவன்தான் படுத்துட்டு அப்போ தான் கண்ணை முழிக்கிறான். ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கா. இப்போது அவளுக்கு பக்கத்துலேயே ஏதோ ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா. இப்போ பொண்ணுனோட பயம் நடிச்சிட்டு யாராதுன்னு பார்க்குறா. பார்த்தா அது வயன்தான். இப்போது இவன் எந்திரிக்கிற சவுண்டை பார்த்துட்டு வயனும் எந்திரிச்சிட்டு இருந்திருப்பான். சார் அது வந்து நீங்கள் ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இருந்தீங்க, அதுக்கு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்து நீங்கள் கண்ணை முடிச்சிட்டிங்கல்ல, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் போக பார்ப்பான். நிலுவாய் ஒன்று மைண்ட் திரும்பி பார்க்குறான். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஓகே எனக்கு டைம் ஆயிடுச்சு கிளம்புறேன் அப்படின்ட்டு அவன் எதுவும் சொல்லாமல் போயிருப்பான். இப்போ தேங்காய் கூப்பிடலான்னு வருவான். பட் இருந்தாலும் அவன் வந்து பயந்துட்டு போகிறா போலன்ட்டு விட்டுருப்பான். ஸோ இப்போது நிக் தான் உள்ளே வரான். நிக் வர யாரும் இல்லை, தேவங்களோட அசிஸ்டன்ட் தான். தலை சொல்டா, அவனுங்களை பிடிச்சாச்சு தலை. இந்த 25 பொண்ணுங்க சொல்லியிருந்தல தலை, அவனுங்களை தான் பிடிச்சாச்சு தலை. அவளுங்க சிக்கிருக்காளுங்க. இன்னும் 3 மணி நேரத்தில் இல்லை 4 மணி நேரத்தில் நம்ம குடோனுக்கு வந்துடுவாளுங்க. டேய் நிக்கு, டே எதுவும் ஃபீல் பண்ணாத, அண்ணன் நிறைய பார்த்துரு. தேங்க்ஸ்ண்ணா. டேய் போடா
உனக்கு தங்கச்சினா எனக்கும் தங்கச்சி தான். என் தங்கச்சி மேலே கையை வச்சிட்டானுங்க. முடியுமா? விட்டுருவானா? என்ன யாருண்டா அவளுங்க? அவளுங்களும் பொண்ணு தானேண்ணே. இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு போய் ஃபுல்லாக விற்கிறதுக்கு எப்படிங்க மனசு வருது? கடைசியில் அவன் தங்கச்சியாகவும் போயிட்டால, தங்கச்சியாகவும் விற்றுட்டாளுங்களே எல்லாம். அவளுங்கள சும்மா விட மாட்டேன்னா நான் இதுதான்டா. எங்கேயோ கையை வச்சு கடைசியில் நம்மகிட்டே வந்துட்டாளுங்க. எல்லாம் இத்தனை நாளாக பொறுத்துட்டு இருந்ததுலாம் இவனுங்க தவ பண்ணுவாளுங்கன்னு தெரியும். ட்ரக்ஸ் அந்த மாதிரி விற்கிறாளுங்க தான் கேள்விப்பட்டேன். இப்போ தான் தெரியுது இந்த வேலையெல்லாம் பார்க்குறாளுங்கன்ட்டு. இந்த கேன்சரோட பொண்ணுங்க தானே அவளுங்க. அவளுங்களோட பொண்ணு தான். அவனுங்களோட மோசமாக தான் இருப்பான் அவளும். அவன் அப்பனுங்கெல்லாம் என்கிட்ட வந்து என்னென்ன பேசியிருக்கானுங்க தெரியுமா? என் பொண்ணு அப்ராடு காமிச்சிருக்கேன், அமெரிக்கா காமிச்சிருக்கேன், நல்ல பொண்ணு வல்ல பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. வளர்த்துருக்க லட்சணத்தை பாரு. சாவ போகிறாளுங்க ஒருத்தவங்கிட்ட அப்படின்ட்டு கோவமாக எழுந்திரிச்சு போனான். ஒயின் வந்து இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டு போயிருப்பான். ஸோ இப்போ அந்த குடோன் தான் காட்டுறாங்க. ஐ மீன் சொல்கிறது அந்த பெரிய மாலுக்குள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் குடோன் இருக்குது, அதுதான் காட்டுறாங்க. இப்போது எல்லோரும் உட்கார வச்சிட்ருக்காங்க ஒரு டார்க் ரூமில். அதில் ஜன்னல் சைட்லேருந்து மட்டும்தான் அந்த லைட்டிங் வருது, வேறு எதுவுமே இல்லை, வெளிச்சமே இல்லை. இப்போ தேங்காய் ஒரு ஃபயர் ஐஸோட எல்லாரையும் பார்த்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு இருக்கான். எல்லோரும் தேங்காய் பார்த்துட்டு கத்துறாங்க, இல்லை தேவங்க என்னை விட்டுருங்க, தேவங்க எதுவுமே பண்ணவே மாட்டாங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு எல்லாம் அந்த பொண்ணுங்க கத்திட்டு இருக்காளுங்க. இந்த ஒரு பொண்ணு மட்டும் எதுவுமே தெரியாமல் திருன்னு கீழே குனிஞ்சு அழுதுட்டு இருக்கா. அது தேவங்க வந்து எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்துட்டு பூனைக்குட்டி மாதிரி அழுதுட்டு இருக்காளுன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். ஏய் ஐயோ கேடா அப்படின்னு சொல்கிறான். இப்போது மைண்ட் வந்து சுற்றி முற்றி பாப்பா, முன்னாடி பார்த்துருக்க மாட்டான். அண்ட் வந்து அங்கே இருக்க பாடி கார்ட்ஸ் எல்லாம் ஒயினை தூக்கி நிற்க வச்சுருப்பாங்க. அப்போ தான் ஒயினை முழுசாகவே பார்க்குறான். அவன் வீட்டு பார்க்க வச்ச அவன் வந்து சொல்லுவான், என்னை விட்டுருங்க எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதுவுமே பண்ணலை, விட்டுருங்க அப்படின்ட்டு அவன்ட்டு அழுதுட்டு உட்காந்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இவ்வளோத்துக்கு தான் இவன் கூப்பிட்டு வந்தீங்க? இல்லைண்ணா இவன் வந்து ஆயில்யாண்ணா. பைத்தியம் சொன்னது 25, 26 ஓண்ணா மிஸ்டேக் ஆயிடுச்சுண்ணா, பசங்க தெரியாமல் ஓட்டுன்னு வந்துட்டாங்கண்ணா. சரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் ரூமில் உட்கார ஏன்னா தெரிஞ்ச பொண்ணாண்ணா. நான் இல்லை நீ போய் கூப்பிட்டு போய் போ அப்படின்ட்டு சொல்லியிருப்பான். அவன் கீழே குடிச்சிட்டே போனதான் இல்லை, தேவக்கு பார்த்துருக்க மாட்டான். அவன் தேவக்கு அவனை தான் நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். விட்டு விளக்கணும்னு பார்த்தாலும் நம்மக்கிட்டே வராது அப்படின்ட்டு அவன் பண்ணதில் யோசிச்சு பார்த்துருப்பான். யாருமே தேவங்க காப்பாற்ற வராத போது அவள் தான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்து அவன் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளுக்கு கேரக்டர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் வந்து அவன் இங்கே என்ன பண்ணுறான்னு ரொம்ப டவுட்டாகவே இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 hours பாஸ் ஆகுது. அதில் ஒரு பொண்ணை தேவன் கொண்டே போட்டு வர்றான். பிகாஸ் அவள் தான் அந்த குரூப்புக்கே வந்து ஹெட்டாக இருப்பாள். அவளை தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு போட்டிருப்பான். எல்லோரும் இப்போ கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க எல்லோரும். இப்போது தேவங்க வந்து ஒயினோட ரூமுக்கு தான் போகிறான். இப்போ ஒயிட் வந்து தேவங்க பார்த்துட்டு உடனே காலை பிடிச்சிக்கிறான். சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார், விட்டுருங்க சார் ப்ளீஸ், நான் எந்த தப்புமே பண்ணலை சார், அவங்க சொன்ன மாதிரி நான் எந்த பொண்ணையெல்லாம் கடத்தலை சார், ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க, இருக்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு அவள் அப்போ தான் மேலே பார்ப்பா. அது தேவங்க ஒன்றுமே புரியல, ஷாக்காக பார்க்குறான். என்னடா இவன் காலெல்லாம் விடுறான்ட்டு எந்திரின்ட்டு தூக்கி விடுறான். இப்போது தேவங்கையை பார்த்துட்டு தட்டி விட்டுடுறான். நீங்கள் சார் ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார் அப்படின்ட்டு அவள் பாட்டு புலம்பிகிட்டு இருக்கா. அப்போ கதவு பக்கத்தில் தான் நிற்பான். கதவு டோர் ஓப்பனில் தான் இருக்குமா. அப்போ வந்து நிக்கு வந்துட்டு இருப்பான். பின்னாடியே ஒருத்தி வந்து அவனை போட்டு தரலான்ட்டு கத்தி எடுத்து வந்துட்டு இருப்பான். நிக்கு கதை தெரியாது.
தேங்க பார்க்கறதுக்காக வந்துட்டு இருப்பான். தேங்க யாரா வரான்னு திரும்பி பார்க்கச்சே தான் தெரியுது அந்த பொண்ணு நிக்க வந்து வெட்ட வரான்ட்டு. ஸோ இப்போ உடனே நிக்க தள்ளி விட்டு அந்த பொண்ணு ஒரே ஷூட் தான், ஹெட்ஷாட் அடிச்சிட்டான். அவளும் ஒரு செகண்டில் அப்படியே விழுந்திருப்பான். அதெல்லாம் அந்த ஒயன் பார்த்துட்டு அப்படியே நடுநடுங்கி போயிடுறா. தேவை பார்க்கவே பயமா இருக்கு. அப்படின்ட்டு ஒரு பயத்தில், அவ்வளோ ஒரு மரண பயத்தில் தேவை தான் பார்க்குறா. தேவங்க வந்து சொல்ல வரான், பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு ஓட பாப்பா. இல்லை இங்கேருந்து போகணும், நெல்லு அப்படின்ட்டு சொல்கிறான். அதுக்கு வயன் பயமா இருக்கு அப்படின்னு அவள் பாட்டு பேசிட்டு இருக்கா. என்னதான் நடக்குது, என்ன இடம் அப்படின்ட்டு. அப்போ வந்து தேங்க பார்த்துட்டு கேட்குறா, இதுக்கு அந்த பொண்ணை கொன்னீங்க, அந்த பொண்ணு பாவம், எதுக்கு அந்த பொண்ணை கொன்னீங்க, எதுக்கு கொலைகாரனா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், சரி எப்படிலாம் பண்ணுவீங்க தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு காப்பாற்றிருக்க கூட மாட்டேன், அப்படி பார்க்காத மாதிரி போயிருப்பேன், இவ்வளோ ஒரு சேடிஸ்டா சி அப்படின்ட்டு அவெல்லாம் பேசிட்டே போக பாப்பா. அப்போ தேவைக்கு இவன் பேசின வேர்ட்ஸ்லாம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கும். சேம் டைம் ரொம்ப கோபமும் வந்திருக்கும். அப்போ பிடிச்சி இழுத்துடுறான். தெரிஞ்சா பேசிடி, அவனுங்களாம் யாருன்னு உனக்கு தெரியுமா, யார் அந்த அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா நீங்கள் போலீஸ் கிட்ட தானே போயிருக்கணும், எதுக்கு அவங்கள கொன்னீங்க, உங்களுக்கு பார்க்க எனக்கு பயமாக இருக்குது, இது விட்டுருங்க அப்படின்ட்டு ஓட பாப்பா. தியாக்கு இவன் சொல்கிற வேர்ட்ஸ்லாம் ரொம்பவே ஹர்ட்டாக இருக்கும். பிகாஸ் வந்து அவள் லவ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருப்பாள். அவளை பார்த்துட்டே அந்த மேரேஜுக்குற ஒரு ஆசைலாம் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது எல்லாத்துலேயும் குண்டு தூக்கி போகிற மாதிரி இப்படி பேசிட்டு போகிறாளே அப்படிங்கும்போது யான் அப்படின்ட்டு ஒரு டெரர் வாய்ஸில் சொல்லியிருப்பான். இப்போது ஏன் வந்து எல்லாருமே பிடிச்சிட்டு வந்துடுறாங்க, ஓடிட்டுருக்கச்சு பிடிச்சிட்டு வந்து இப்போ நிற்கிறா. ப்ளீஸ், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் கொலகாரம்லாம் கிடையாதுடி, நான் ஒரு மாஃபியா, அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அப்படின்னு சொன்னது. மாஃபியாவா, ஐயோ எங்கேயோ அது மாட்டிக்கிட்டே, இந்த படுபாவிக்கு உதவி செய்யாமலே இருந்திருக்கலாம். பாருங்க ஏன்னா விட்டுருங்க, நீங்கள் யாரை வேணாலும் ரெண்டு போங்க, எதுக்கு பிடிச்சி வச்சுட்ருக்கீங்க, நான் ஒன்றும் எதுவும் தப்பு பண்ணலை, நான் எந்த தப்புமே பண்ணலை, இப்போ தான் புரியுது நான் பண்ண தப்பு இல்லாமல் உங்களை காப்பாற்றுறது தான் போல, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லவும் ஃபஸ்ட் டைம் தேவங்களோட பேரை சொல்கிறான். அது தேவை கேட்டுட்டு இந்த மாடுலேஷன்லேயே அம்மா நீ சொல்லணும் அப்படின்ட்டு. பாருவாய, நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களாம் சாதாரணமாக கிடையாது, பண்ண தப்பெல்லாம் கேட்டுட்டு நீயே கொண்டுருவேன். ஐயோ என்ன கொலகாரியாக பார்க்குறீங்களா, அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே அவங்கள போலீஸ் ஸ்டேஷனில் தான் விட்டுருப்பேன், அதுவும் இல்லாமல் எனக்கு எதுக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்ல அப்படின்ட்டு. அதுலேருந்து டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கோம். தேங்க வந்து ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துப்பான். பட் இவ ஏதாச்சும் பேச காண்டாகி ஒரு அடியே போட்டுருவான். பிகாஸ் அவ்வளோ பேசுவாள் அவன். தேங்க வந்து ரொம்ப மட்டமாக பேசுவாள், அது பயத்துலேயே பேசுவாள். இந்த பயத்துலேயும் நடுக்கத்துலேயும் என்ன இப்படிலாம் பேசுறியாடு, அவள் காதை பிடிச்சி கிள்றது, அவளை ஸ்லாப் பண்ணுறது, இந்த மாதிரி சிறுவாக போயிட்டு இருந்திருக்கும். அப்போ தான் ஒரு நாள் தப்பிச்சு போயிருப்பான் அந்த 25 கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு. அதில் ஒரு பொண்ணு அவனுக்கு வந்து கொலை பண்ணியிருப்பானுங்க. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒயின்க்கெலாம் பிடிக்காமலே போயிட்டு இருந்திருக்கும். ஒரு நாள் தப்பிக்கிறதுக்காக எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். அதுக்கு நிக் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். நிக்கும் அந்த பொண்ணுங்கள்லேருந்து ஒரு ஆள் தான். ஐ மீன் வந்து அவங்க எல்லாருமே ஒரே குரூப் தான். பட் ஒயினுக்கு அது தெரியாது. ஒயின் வந்து நிக் வந்து ஒரு ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அவள் காஃபி ஷாப்பில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணும்போது நிக் அடிக்கடி பார்த்துருக்கா. அவனும் சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுவான். பட் இப்போ தான் அவங்களுக்கு தான் புரியுது ஒயின் அந்த நிக் கூட பேசுறதை பார்த்துட்டு தான் அதுக்கு தான் வந்து அவன் கொண்டு இருப்பான். பிகாஸ் அவனுமே அந்த பொண்ணுங்க குரூப்பில் ஒருத்தன் தான். அது ஒயினுக்கு இதெல்லாம் எந்த ஐடியாவுமே இல்லாத ஒயின் அவங்களாம் கூப்பிட்டு போயிருப்பான். பட் அடுத்த 1 hourலேயே பிடிச்சிட்டு இருந்திருப்பான் அந்த பொண்ணுங்களெல்லாம். அதுக்கப்புறமேட்டு தான் ஒயின்கிட்ட அவ்வளோ ரூடாக ஹாஷாக பேசியிருப்பான், இதெல்லாம் பண்ணியிருப்பான். அதுக்கு முன்னாடி இருந்து ஒயினை வந்து ரொம்ப கேரிங்காக தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ எல்லாத்தையுமே
ஜங்கு கிட்ட சொல்லவும், டேய் அப்போது அந்த பொண்ணு உனக்கு ஒருத்தி ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அது உயர்ந்தானா? ஆமாண்டா, அது அவதான். எப்படி வந்தானே தெரியல. பட் அவன் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது இப்படிலாம் நடந்திருக்கு பத்தியா. இதெல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் அவன் இதெல்லாம் எப்படி எடுத்துப்பானே தெரியலடா. எனக்கு ஒன்றும் புரியல. என்னை பார்க்கவே பிடிக்கல. நான் எவ்வளோதான் அவனுக்காக பேசினாலும் எனக்கு கடுப்பேற்றி விட்டுறான். இங்கேருந்து இப்படிலாம் தப்பிக்கலாம் தாண்டா அவன் பார்த்துட்ருக்கான். ஸோ மச்சான், இந்த பொண்ணுக்கு 16 வயசு தாண்டா ஆகுது. இல்லைடா 17. இது மட்டும் நல்லா பேசு. டேய் சின்ன பொண்ணுடா, அவளை கூப்பிட்டு மறுபடியும் விட்டுடுறான். இதை மட்டும் சொல்லாதடா. சரிப்பா, உன் வேலை, நான் எதுவும் சொல்லலை. சரி மச்சான், எல்லாம் சரி. நான் ஒரு நாள் இங்கே தான் தங்க போகிறேன். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன். ஓகே ஓகே அப்படின்ட்டு அவனும் போயிட்டு இருந்திருப்பான். இப்போ வைண்டா ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். அண்ட் அவளோட மாஸ்டர் பிளானை எப்படிலாம் எக்ஸிக்யூட் பண்ணலான்ட்டு மறுபடியும் ஒரு பிளானை போட்டு வச்சிட்ருக்கா. ஸோ இப்போ அப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ எல்லாருமே அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது வயந்தான் அப்போ பெட்டில் உட்காந்துட்ருக்கான். தேவங்க அப்போ தான் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்கலான்ட்டு வருவான். வயன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன வயன் இன்னும் தூங்கலையா? அதுவா, தூக்கம் வரல, நான் தூங்கிக்கிறேன். என்ன ஏதாச்சும் பிளான் போட்டு உட்காந்துட்ருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளும் படுத்திருப்பான். ஏன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு கிட்ட படுத்துட்டு இருப்பான். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒயனை அழகாக ஹக் பண்ணிட்டு அப்படியே அவளை மடியில் படுக்க வச்சு அந்த மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பான். ஸோ இவனுக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி டிஸ்கிரன்சிக்காக இருக்க மாதிரி இருக்கு. யாராய்வோ அப்படின்ட்டு அவன் தூங்கினோன்னு தெரிஞ்சுட்டு அவன் நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் விலகி அப்படி பார்த்து திருந்துருப்பான். அப்படியே ஒரு 5:30 கிட்ட ஆகிட்டுருக்கும். வயன் சீக்கிரமாகவே எழுந்துட்டு இருந்திருப்பான். பிகாஸ் காலையில் தான் ஜங்கு கிளம்புறான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது அந்த தேவ் தூங்கதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, தூங்கட்டும் நல்லா தூங்கட்டும், உன்னை விட்டு எப்படி தப்பிக்கிறேன்னு பாடுறா, உன் கூடவே இருப்பேன் நினச்சியா நான் அப்படின்ட்டு அடிக்கலான்னு போகிறான். பட் எழுந்துருவான் அப்படின்ட்டு அந்த ஜன்னலில் தான் போய் பார்க்குறா. அதில் இப்போ தான் கீழே இறங்கி வரான் ஜங்கு. இறங்கி வந்துட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்புறமேட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பான். போடா போ, நல்லா வாட்சிருக்கானுங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க, முகரைங்கள இப்போ எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஒரு கொலைகார சேடிஸ்ட்டு மாவியை கொள்ள என்னால் குடும்பம் நடத்த முடியாது. என்னென்ன பேசுகிறான் இருக்குடி உனக்கு அப்படின்ட்டு தேங்க பார்த்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ எப்படியும் ஒரு 6:30 கிட்ட ஆகிடுது. இப்போது ஜங்குக் தான் சொல்லிட்டு போயிடலாமா அப்படின்ட்டு வருவான். அப்போது ஜங்குக்கு ஒரு நோட்டீஸ் பண்ணிட்டு அப்படியே போய் படுத்துட்டு இருந்திருப்பா. ரூம் டோர் ஓப்பனில் தான் இருந்திருக்குமா. இவங்க 2 பேர் தூங்குறத பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பான். இப்போது அவன் போகலான்னு போகும்போது, இவன் நமக்கு முன்னாடி போகிறானே அப்படின்ட்டு பின்னாடியே போவான். பின்னாடி போகச்சு சரி பாண்டை பார்த்துட்டு போயிடலான்ட்டு அப்படின்ட்டு ஜங்குக்கு பாண்டை பார்க்கறதுக்காக போவான். ஸோ இதாண்டா கேப்புன்ட்டு அந்த காருக்கு ஒரு சைடு போய் நின்றுக்கிறா. இப்போது இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளில வருவான் ஜங்கு. இன்னொரு டைம் வந்துங்களா அப்படின்ட்டு போவான். போயிட்டு காரை லாக்லேருந்து அன்லாக் பண்ணுவான். பண்ணிவிட்டு அவன் அந்த டோரை ஓப்பன் பண்ணும் போது பின்னாடி இருக்க டிக்கியும் ஓப்பன் ஆகும். அது அவன் கண்டிருந்திருக்க மாட்டான். பிகாஸ் ஒரே வேவ்ல சவுண்டாக இருக்கும். இப்போ அவன் க்ளோஸ் பண்ணும்போது அதுவும் க்ளோஸ் ஆயிடும். இப்போது வயந்தா அந்த டிக்கிக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறான். தாண்டா நம்ம ப்ளோட்ட பிளான்ட்டு அவளோட ஃபோன் எல்லாமே எடுத்து ரெடியாக தான் வச்சுட்டு இருந்திருப்பான். கதவு லாக் பண்ணிட்டு தான் போயிருப்பான். சூப்பர், இதுதான் ஒரே வழி, சிட்டிக்கு போகிற வரைக்கும் அப்படியே கப்பிச்சு போட்டு இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்கா. இப்படி ஒரு 4 to 5 hours கிட்ட பாஸ் ஆயிடுச்சு. அப்படியே பார்க்குறா, சுற்றி புற்றி பார்த்துட்டே இருக்கா. இப்போ கிளப்பி இவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் இப்போ
கூட ஒழுங்காக போய் சேர்ந்த மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அந்த விண்டோ சைடில் தான் பார்த்துட்டு இருக்கா. இதை பற்றி எந்த ஐடியாவுமே இல்லை. ஜக்குக்கு இந்த மாதிரி ஒயிட் பின்னாடி உட்காந்துருக்கானே தெரியாது. இப்போது ஒரு பெரிய கேட்டு தான் இருக்குது, அது ஏதோ என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அது ஒயிட் ரொம்ப நல்லாவே நோட்டீஸ் பண்ணிட்டா. என்னடா இது பெரிய காடு மாதிரி இருக்குது, இதுக்கு போய் என்ட்ரன்ஸில் வச்சுருக்காங்கன்ட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போது அங்கே இருக்க செக்யூரிட்டி கார்டு சொல்கிறாங்க, குட் மார்னிங் சார், டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டு ஐ மீன் ஜக்குக்கு சொல்லிட்டு போயிட்டு இருந்திருப்பா. இப்போது அவள் பின்னாடி தான் பார்க்குறா. இப்போ தான் முன்னாடி பார்க்கும்போது ஒரு சிட்டி மாதிரியே தெரியுது. அது அந்த பின்னாடி அந்த கேட்டை பார்த்துட்டு எவ்வளோ பெரிய காடு, இதுக்கு என்னடா என்ட்ரன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, நிறைய நினச்சிருந்தா கூட என்னால் தப்பிச்சிருந்துருக்க முடியாது போலியே அப்படின்ட்டு அவள் ஃபஸ்ட்டு ஓடியே போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கேன், காரில் வரும்போதே எவ்வளோ நேரம் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் அப்படிலாம் இருக்குது, நடந்தெல்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா ஒரு பிரயோஜனமாக இருந்திருக்காதுல்ல அப்படின்ட்டு இப்போ தயாம் ஞாபகமாகவே தான் இருக்குது. இதனால் தயாம் அவளை எப்படிலாம் கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான். அதே செகண்ட் இப்படிலாம் கோவப்பட்டான் அவங்ககிட்ட இருந்து. ஒரு செகண்ட் வந்து அது மாதிரி தப்பாக யோசித்தாலும் ஒரு செகண்ட் அவளுக்கே ஒரு மாதிரி இப்படிலாம் பார்த்துக்கிட்டானே அப்படின்னு தோணுது. பட் அதெல்லாம் இக்னோர் பண்ணி இப்போது அப்படியே கார் வந்து வெளில வந்தோடனே அங்கே ஒரு 5 கால் கிட்டே நிற்கிது. இதெல்லாம் வாங்கி பார்த்துட்டு யாரா வேணுங்கன்ட்டு புதுசாலாம் இருக்கானுங்களே அப்படிலாம் யோசித்து பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போது வாயந்தான் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கா. அவங்கெல்லாம் ஜங்குக்கோட அடியாளுங்க தான். இப்போ எல்லாருமே ஜங்குக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஓப்பன் பண்ணுறான் இவனுக்கு. ஜங்குக்கு காரை ஸ்டாப் பண்ணி ஓப்பன் பண்ணுறான் இவங்ககிட்டலாம் பேசணுன்ட்டு. ஸோ இப்போ வந்து அவன் ஓப்பன் பண்ண வச்சு பின்னாடி டிக்கி ஓப்பன் ஆகுது, அவன் க்ளோஸ் பண்ண வச்சு அப்படியே மூடிடுது. இந்த சவுண்ட் வேவ்லெத்தில் எதுவுமே தெரியல ஜங்குக்கு. ஸோ இப்போது அவன் அழகாக வந்து இறங்குனதை பார்க்குறது யாரும் இல்லை. பிகாஸ் எல்லாருமே ஜங்குக்கு மேலே கண்ணு வச்சுருந்துருப்பானுங்க. இப்போ இவங்கெல்லாம் அடுத்த என்னடா பிளான், என்ன ஒர்க்ஸ் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் வந்து சுற்றி முற்றி பார்க்குறான், எதுவுமே இருந்திருக்காது ஒளிஞ்சிக்கிறதுக்கு. ஒரு மாதிரி செங்கல் கோட்டை மாதிரி இருக்கும். ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு செவரு மாதிரி இருக்கும், அந்த செங்கல் அடுக்கி வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிற அதுக்கு காருக்கு பக்கத்தில் தான் இருக்குமா இந்த சைட் ரோடோட இந்த ஈஸில். ஸோ அங்கே போய் ஒளிஞ்சிக்கிறா. இப்போது ஜங்கு கிட்ட தான் அவங்க அடியாளுங்க தான் சொல்கிறாங்க, தலை போன டைம் ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தேன்ல, அது காரில் தான் இருந்துச்சு தலை. காரில் இருந்துச்சா? அதுவும் இல்லாமல் இந்த கேஷ் வந்து வந்துட்டு குத்தணும்னு சொன்னாங்கல்ல அந்த ஒரு கிளைண்ட்டு, அவனுங்களோட கேஷ் வந்து அங்கே தான் தலை வச்சுருக்கு, ஒன்று கீழே தான் தலை. ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. இப்போது இப்போ எடுத்துன்னு வாங்கடா அப்படின்னு சொல்கிறான். இப்போ அதுலேருந்து இந்த குரூப்லேருந்து ஒருத்தன் தான் எடுக்க போகிறான். அப்போ வாயினை நோட்டீஸ் பண்ணிருப்பான், யாரா அந்த பொண்ணு இங்கே நிற்கிது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பான். பட் வந்து வாயினை பற்றி இவனுங்களுக்குலாம் தெரியாதுன்னு அவன் தான் சும்மா ஏதோ ஒரு பொண்ணு நிற்கிது போல் அப்படின்ட்டு விட்டுருப்பான். ஸோ இப்போது அந்த கேஷும் அந்த ஒரு கத்தி மாதிரி ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறான். இதெல்லாம் வாங்கிட்டு பார்த்துட்டு இவ்வளோ நேரம் அந்த மேலே உட்காந்துட்டு இருந்தோன்ட்டு அவளோட பாக்கெட்டை செக் பண்ணுறா. அதில் ஒரு கரெக்டாக ஒரு 2-3 நோட்ஸ் கிட்டே இருந்திருக்கும். எப்படி சொல்கிறது, கரெக்டாக 2-3 பணம் கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா இங்கேருந்து போகிறதுக்கு கொஞ்சமாச்சும் அவளுக்கு கேஷ் வேணும்ன்ட்டு வச்சுட்டு இருந்திருப்பா. அவளோட ஃபோனு கையில் இருக்குமா, சூப்பர், இங்கேருந்து கேமரானுங்க நம்மளுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி யோசிச்ச மாதிரி 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு போயிடுறாங்க. ஸோ இப்போது ஒரு கார் தான் வந்து புக் பண்ணியிருப்பா. அது வந்து நிற்குமா, இவளும் போயிருப்பா. அண்ணா அப்படின்னு சொல்லுவா, ஓடிபி சொல்லுங்கம்மா இவ்வளோ சொல்லிவிட்டு உள்ளே போய் உட்காடுறா. பேங்க் கீழே உட்காந்துருப்பா. எங்கம்மா போனோம், அதுதான் சொல்லிட்டேனேண்ணா. சரி ஓகேம்மா. அவர் வந்து கேட்குறாரு ஒயின்கிட்ட, நீங்கள் இந்த இடத்துல என்னம்மா பண்ணுறீங்க? ஒயின் திருத்திரி முடிச்சுட்டு, அதுவா நான் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்ண்ணா, சும்மா இங்கெல்லாம் செக் பண்ணுறதுக்காக வந்தேன். இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் சும்மா பார்க்க வந்தேண்ணா. சரி ஓகேம்மா, தனியாக வந்தீங்க, இன்னொரு டைம் வரதாங்க நிறைய பேர் கூப்பிட்டுவாங்க. பிகாஸ் வந்து இந்த இடம் அவ்வளோ சேஃபே கிடையாது. என்னடா சொல்கிறீங்கன்ட்டு ஒயின் ஷார்ப்பாக கேட்குறா. அதுவாம்மா, அந்த ஒரு ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அந்த சைடில் அவ்வளோ போகாதீங்க. ஏன்னா என்னாச்சு, அது ஜஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட் தானே. ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட்டா, நீ வேறம்மா,
எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபாஸ்ட் அடிக்கலாம் போகாதீங்க. அது ஏதோ டெவில் ஃபாரஸ்ட் அந்த மாதிரி ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. நல்லதுக்கு சொல்கிறேம்மா. அங்கே வந்து ஏதோ நிறைய கேங்ஸ்டர் மாஃபியாஸ்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேண்ணா, கேங்ஸ்டர் மாஃபியா இருக்காங்க, ஓகே. அதுக்கே டெவில் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒயின் ஷார்ப்பாக கேட்குறா. இது இப்போ கேங்ஸ்டராக இருக்கானுங்க அங்கே உள்ள. பட் இதுக்கு முன்னாடி இது வந்து இதுக்குமா இப்போ அதெல்லாம் பேசிட்டு விடுமா? இல்லை நான் சொல்லுங்கண்ணா, எனக்கு மண்டே பிச்சுக்கு சொல்லலைண்ணா. சரி கேட்டதாலும் சொல்கிறேன். இந்த இடம் ஃபர்ஸ்ட்லாம் ராஜ காலத்தில் இருந்துச்சுமா. இங்கே வந்து ஒரு 2 கோட்டை இருக்கும். அந்த 2 கோட்டை அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். காட்டுக்குள்ளே இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு இதில் ஒரு செடியாக வளர்த்துட்டு இருந்தாங்க அந்த காடையே. இப்போ அது இப்படி இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா ராணி இருந்தாங்க. இந்த சைடில் ராஜாவோட கோட்டையும் அந்த சைடில் ராணியோட கோட்டையும் ஒரு பெரிய டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ வந்து ராஜா வந்து ராணி கல்யாணம் பண்ணிட்டு போய் ராஜாவோட கோட்டையில் தான் இருப்பாங்க. ராணிக்கு வந்து போர் செய்கிறது தான் ரொம்பவே பிடிக்கும். ராஜாவுக்கும் அதே தான். இவங்க 2 பேரும் யுத்த காலத்தில் சண்டை போடும்போது அவ்வளோ நல்லா இருக்குமா பார்க்குறதுக்கு. ஆனால் ஒரு டைம் வந்து ராஜா வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, ராணியோட ஒரு பணிப்பெண்ணியை அவங்களோட தேவைக்காக யூஸ் பண்ணியிருப்பார். ஃபோர்ஸ் பண்ணி அவரோட ராணியோட பணிப்பெண்களே 2-3 பேரை வந்து இப்படிலாம் பண்ணியிருப்பார். ஸோ இந்த விஷயம் ஒரு நாள் ராணிக்கு தெரிஞ்சிருது. இப்போ ராணிக்கு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு தான் போவாங்க. ராணி எப்படிப்பட்ட ஆள்னா, அவங்களுக்கு பசங்களே பிடிக்காது. எப்படி சொல்கிறது, நியாயம் நீதின்னு இருப்பாங்க. ஒரு ராஜாவுக்கு தேவையான எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். இந்த மாதிரி இருக்கச்சு தான் புருஷனே இப்படி ஒரு உமனைசனாக இருந்திருக்கானே தெரிஞ்சோடனே 2 பேருக்குள்ள சண்டை வருது, போர் வருது. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் இந்த யுத்தத்தில் ராணி ஜெயிச்சிடுறா, ராஜாவை தலையை வெட்டிட்டு. அந்த இடத்துல அந்த சண்டை எங்கே நடந்திருக்கோன்னா, அந்த ராணியோட இதில் தான், எப்படி சொல்கிறது, ராணியோட மேன்ஷனில் தான். இப்போது இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ராணி வந்து ராஜாவை கொண்டு இருப்பாங்க. ஆனால் கொன்ன ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு ஓடு கதறி அழுகுறாங்க. கதறி அழுதுட்டு அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துப்பாங்க. என் புருஷன் இல்லாத உலகத்தில் நான் மட்டும் எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்ட்டு. வயலுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அப்போ அந்த டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, சரிண்ணா எல்லாம் ஓகே தான், ராஜா தப்பு பண்ணியிருக்காரு, ராணி தண்டனை கொடுத்துருக்காங்க, ஆனால் எதுக்கு கடைசியில் அவங்களோட உயிரை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க? ராணி வந்து ராஜாவை நிஜமொழி காதலிச்சிருக்காங்கம்மா. அதுக்குன்னு அவங்க காதலை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருக்க முடியல. ராஜா இல்லாத ஒரு வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்க முடியலையாம்மா. அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இப்படி கொடுத்துட்டோமேனு துக்கத்தில் அவங்களே இறந்துட்டாங்களாம்மா. ரொம்ப விசித்திரமாக இருக்குல்ல? ஆமாண்ணா, அதனால தான்மா சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய நாள் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அப்பத்துலேருந்து அந்த காட்டுக்குள்ளே யார் போனாலும் நிறைய பேர் விவசாயம்லாம் பண்ணுவாங்க, பழம்லாம் அறுவடை பண்ணுவாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமேட்டு அங்கே எல்லாருமே போனவங்க சில பேர் வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் போனமாக தான் வருவாங்க. ஸோ அதனால அந்த ராணி கோட்டைக்கிட்ட யாரும் போகிறது கிடையாது. பட் ராஜா கோட்டையை தான் ஒருத்தர் விலைக்கு வாங்கியிருக்க தான் சொன்னாங்க. அவரை வந்து நான் சம்டைம்ஸ் பார்த்துருக்கேன், காரில் போவார் வருவார். எப்படி தான் அதுக்குள்ளே இருக்காரோ தெரியல. டெவில் கூடயே இருக்கார். எனக்கே ஒரு மாதிரி ஆகுது. அவர் போயிட்டு வர்றதை பார்க்கவே ஷுவராக இருக்கும் தெரியுமா. காரில் தான் இருப்பார், பட் அந்த காரில் இருக்காருன்னு நல்லாவே தெரியும். அவ்வளோ டெரராக இருப்பார் அவர். யாருன்னா அவர்? சில பேர் மாஃபியான்னு சொல்லிக்கிறாங்க, சில பேர் பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிக்கிறாங்க. பட் எது சொன்னேன் நமக்கு எதுவும் தெரியாது அப்படின்ட்டு. அவரும் இதாப்போ போன காலையில் வந்து அந்த இடத்துக்குலாம் போயிடாதம்மா, ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேண்ணா அப்படின்ட்டு இப்படியே தியாக் சைடுக்கு வந்தா. அவளாலாம் இப்போ தான் எந்திரிச்சு பக்கத்தில் தான் ஒயினை பார்க்குறான். ஒயின் இல்லை, அந்த வீடு ஃபுல்லாகவே தேடுறான். அப்போ தான் கேமராவை நோட்டீஸ் பண்ணியிருக்கான். பண்ணிட்டு அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு ஒயின் மேலே. அதே சேம் டைம் விட்டு போயிட்டாலும் அவ்வளோ கண்ணில் டியர்ஸோடு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்கு கால் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ்லாம் அனுப்புகிறான். என்னடா ஐயோப்பா
இப்படி இருக்காளே இது எதாச்சும் தப்புச்சிட்டா என்ன யூஸ் பண்ணிட்டாளா அவன்ட்டு போன வேகத்துலேயே திரும்ப வந்துட்டு இருந்திருப்பான். இப்போ ஒயிட்டும் அந்த சைடு இந்த ரோடு தான், பிகாஸ் ஒரே ரோடு தான் இருக்கும், இப்படி போகிறது வர்றது ஒரே ரோட்டில் தான். இப்போ போன காசெல்லாம் மறுபடியும் வர்றதை பார்த்துட்டு என்னடா வரானுங்க தெரிஞ்சிச்சு போல, எந்திரிச்சிட்டான் போல அப்படின்ட்டு காருக்குள்ளே யாரும் இல்லாத மாதிரி அப்படியே ஒழிச்சுக்கிறா, எங்கே பார்த்துருவானுங்களோன்ட்டு. இப்போ இவங்க ஒழிச்சிட்டு அவனுக்கு போயிடுறானுங்க ஒரு 5-6 கால் கிட்ட. அப்போ தான் எந்திரிச்சு திரும்பி பாப்பா போயிட்டாருங்க. எப்படியாச்சும் இந்த இடத்த வச்சு தப்பிச்சே ஆகணும். ஆனால் இன்னும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இப்போ நம்ம சேவலில் இருக்கோம், மூசானுக்கு போக இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுமா? எவ்வளோ நேரம்னா ஒரு 3 hours கிட்ட ஆயிரும். இதுதான் உங்கள் ஊரில் கொஞ்சமாண்ணா சும்மா சொல்லிட்டோமா வேணுமா? அப்போதான் யோசிக்கிறான், சேவல்லேருந்து மூசான் வரைக்கும் கூட்டு போயிருக்கான். பாவி நீலாம் நல்லா இருப்பியாடா அப்படின்ட்டு தலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. அதே செகண்ட் அந்த ராணி கோட்டை ராஜா கோட்டை அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இது சரி இன்னும் என்னத்தோடு தானே சேரும், என்ன அவங்களாம் செத்து பேயா டெவலாக இருக்காங்க, இவெல்லாம் சாமி இன்னொருவோட தான் இருக்கான் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்து அப்படியே போயிட்டு இருந்திருப்பான், அவளோட ஹாஸ்டலுக்கு வந்துட்டு இருந்திருப்பான். அப்போ வந்து ஒன்று யோசிச்சு சொல்கிறான் அவன்கிட்ட, ஆனால் இந்த காரில் யாராச்சும் ட்ரைவ் பண்ணாங்க, ஐ மீன் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் என்ன பிக்கப் பண்ணிங்கல்ல, அங்கேருந்து உங்ககிட்ட யாராச்சும் ஒரு பொண்ணு வந்தாலான்னு கேட்டால் அப்படி சொல்லாதீங்க, ஒரு பையன் வந்தால் சியோல் வரைக்கும் போனால் அப்படின்னு சொல்லுவேன், ஓகேவா? ஏம்மா ப்ளீஸ்ண்ணா, உங்களுக்கு தான் எல்லா பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் குடு மேலே ஓடிட்டுருப்பாள். வார்டன் பார்த்துட்டு இது என்ன சத்திரமா போயிட்டு வர அப்படின்ட்டு சொல்கிறான். நான் இங்கேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே அவளோட ரூமை தான் பார்த்து போகிறாள். அவள் ஏற்கனவே பாஸ்போர்ட்லாம் இருக்கும் அவளுக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த பணம்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு பெரிய சூட் கேஸாக கட்டிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு டக்குன்னு கிளம்பிடுறா. மறுபடியும் ஒரு கார் புக் பண்ணிவிட்டு அந்த சிம்மை தான் பார்க்குறா. இந்த சிம்மு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு தூக்கி போட்டு காரில் போயிட்டு இருக்கும் போது இன்னொரு சிம்மை வாங்கிட்டு அதை போட்டு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்படியே ஏர்போர்ட்டுக்கு தான் வந்துடுறா. பட் இவ்வளோ தூரம் வந்துட்டா, ஆனால் இதுக்கப்புறமேட்டு நம்ம எங்கே போகிறோம்னு யோசிக்கிறான். ஸோ எங்கே போகிறதுன்னு தெரியல. எந்த ஊருக்கு போனாலும் வந்து டூரிஸ்ட் இதுவாக தான் போக முடியும், அந்த வீசா தான் கொடுப்பானுங்க. இப்போ எந்த ஊருக்கு தான் போகிறது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு நிற்கச்சு தான் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருது. மினி அவள் வந்து இந்தியாவில் தானே இருக்கா? ஆமாம், அவளோட அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுட்டு அவளையும் அங்கேயே கூப்பிட்டு போயிருப்பாங்க. பேசாமல் அவள் வீட்டுக்கு போயிடலாமா அப்படிலாம் யோசிக்கிறா. ஃபஸ்ட்டு சரி ஓகே, இந்த ஃப்ளைட்டை விட்டால் அடுத்த ஃப்ளைட் ரொம்ப நேரம் ஆகும், ஃபஸ்ட்டு இருக்கவே கூடாது அப்படின்ட்டு இந்தியாவுக்கு புக் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு இருந்திருப்பா. இப்போது உட்காந்துட்டு அடுத்த செகண்டே அவன் ஃப்ரெண்ட் லீனாக்கு தான் கால் பண்ணுறா. லீனா எடுத்துகிட்டு சொல்லுவேன், என்னாச்சு, எங்கே இருக்க, ஸ்கூலுக்கு வரவே இல்லை, ஏதாவது ஃபீவராக என்ன, வாடகைக்கிட்ட கேட்டாலும் எதுவும் சொல்லலை, நீ எனக்கு கொஞ்சம் பேச விட்றி, சொல்லுவேன் என்னாச்சு, வாய்ஸ் எப்படி இருக்கு? அதுவா இப்போ என்ன சொல்கிறது, சொல்லுடி, உனக்கு மினியோட நம்பர் தெரியுமா? மினியோட நம்பரா? தெரியுமே, அதை அமுச்சு விட்டுட்டேன். சரி என்னடி ஆச்சு, எங்கடி இருக்க? இங்கே பாரு, இப்போதைக்கு நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட வந்து யாராச்சும் ஒயிட் விட்டு பேசினாங்களா அப்படின்னு கேட்கும்போது ஒயிட் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, லாஸ்ட்டாக ஸ்கூலில் பார்த்ததுன்னு சொல்லிடு, ஓகேவா? உன்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இல்லைன்னா கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேள்றி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. இப்போது மினிக்கு தான் கால் பண்ணுறா. மினி வந்து ஹலோ அப்படின்னு சொல்கிறா. யாருன்னு கேட்க வச்சு, மினி நான் ஒயன், எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஒயனா, இல்லைடி இப்போ கால் பண்ணுறேன், என்னாச்சு திடீர்னு கால் பண்ணியிருக்க, அது புது நம்பராக வேறு இருக்குது? அதுவா, நான் இந்தியாவுக்கு தான் வரேன், உன் வீட்டில் ஒரு 2 நாள் தங்கிக்குவா. இது என்னடி கேள்வி, வா தங்கிக்கோ, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். வந்து எங்கள் அக்காவும் மாமாவும் 2 மாதம் ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே நம்ம பார்த்துக்கலாம். அவங்க வந்தோடனே நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், இன்க்ரீடியன்ஸ்லாம் பண்ணி வைக்கிறேன்,
சரி இருக்கட்டும், நீ எத்தனை நாள் தங்க போகிற அப்படிலாம் வந்து அவன் ரொம்ப பதட்டமாக ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. ஒயின் வந்து சொல்கிறா, ஃப்ளைட் டேக் ஆஃப் வந்து ஆயிடுச்சு, கொஞ்ச நேரம் தான் பேச முடியும், நான் இந்தியாவுக்கு வந்துட்டு கால் பண்ணவா? சரி ஓகே, இப்போ நீ இப்போ கிளம்பியிருக்கேன்னா ஒரு 3 o'clock வந்துடுவேன், நான் உன்னது பிக்கப் பண்ணிக்கிறேன், ஓகேவா? சரி ஓகே. ஃப்ளைட்டோட லொக்கேஷன், ஐ மீன் ஏர்போர்ட்டோட லொக்கேஷன் அனுப்பிச்சு, ஓகேவா? நான் வந்து அங்கே வெயிட் பண்ணுறேன் உனக்காக, சீக்கிரம் வந்துடுறீ, எதுக்காக வரல தெரியாதுக்கான வந்துரு அப்படின்ட்டு அவ்வளோ ஹாப்பியாக ஃபோனை கட் பண்ணுறா. இப்போது ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த விண்டோ சைட் தான் பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஏனே தெரியல. இவ்வளோ நாள் தப்பிச்சு வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிருப்பா. ஆனால் தேவக்கிட்ட ஒரு அன்பு ஃபீல் பண்ணியிருப்போம், ஒரு ஹாப்பினஸ்ஸான ஒரு இதுவை. அது எது மீன்ஸ் அவளுக்கு அதை சொல்ல தெரியல. பட் யாருமே அவளை அவ்வளோ கேரிங்கெல்லாம் பார்த்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவள் ஆஃப் டேஜ்லேயே வளர்த்த பொண்ணு, கடமைக்குன்னா எல்லாமே பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் அவளுக்கு பாசம்லாம் என்னன்னே தெரியாது. அதை வந்து தேவன் தான் ஃபஸ்ட் டைம் காமிச்சிருப்பான். ஒவ்வொரு டைம் வந்து என்ன தான் அவன்கிட்ட ரூடாக பேசினாலுமே இந்த சாப்பாடு ஊட்டி விடுறதுலேருந்து, அவளுக்கு ஃபுட் செஞ்சு கொடுக்கறதுலேருந்து, அவளோட சின்ன சின்ன நீச்சையும் வந்து இது பண்ணியிருப்பா. இப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவளையே அறியாமல் அழுகுறா, இங்கேருந்து போகிறோமேட்டு. பட் வந்து தேவங்க எப்படிப்பட்ட ஆள், அவனை கண்ணு முன்னாடியே நிறைய பேர் கொண்டு இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கச்சு கூட வாழணும் தோணுதுடா. எனக்கு வேண்டாமே அப்படின்ட்டு அவள் அழுதுட்டு சொல்லிட்டு அப்படியே கண்ணை மூடுறா. இப்படியே லேண்ட் டேக் ஆஃப் ஆகிடுது. இப்போது வினி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. வேணா இங்கே வா அப்படின்ட்டு சொல்கிறா. விதியை பார்த்துட்டு ஒயின் பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போகிறா. அப்படியே ஒரு லாங் ஹக் பண்ணுறா. நல்ல வேலைடி அவனை பார்த்துட்டு அப்படின்ட்டு விதிக்கிட்ட ஒயின் சொல்லவும், சரி நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு கேட்குறா. கண்டிப்பாக போகலாம், வா வேணா. ஃபஸ்ட்டு சாப்பிட்டியா? நீட்டு போகிற எல்லாரும் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்றாங்க. என்னடி ஆச்சு சொல்லடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அது வந்து வீட்டுக்கு போய்ட்டு சொல்லுது அப்படின்ட்டு இவன் தட்டி கழிச்சிட்டே இருக்கா. சரி ஓகே, நீ வீட்டுக்கு போய்ட்டு சொல்லு அப்படின்ட்டு வினியோட வீட்டுக்கு தான் வரா. வினியோட வீட்டில் ஒரே ஒரு பாப்பா குட்டியாக அழகாக தூக்கிட்டு இருக்கு. எப்படி எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்குறா. நீ பைத்தியம், இது எங்கள் அக்கா பொண்ணுடி, அவங்க என்ன பெற்று வச்சுட்டு போயிட்டாங்க, நான் தான் அவளை பார்த்துக்கிறேன். ஆனால் அவங்க அப்பா அம்மா இருக்கிறத விட என் கூட இருக்கிறதா அவளுக்கு ஹாப்பியாக இருக்காமா. அதனால் நானே அவளை நல்லா பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கேன். அவங்க ஏதோ ட்ரிப் விஷயமாக வெளில போயிருக்காங்க, பிஸ்னஸ் ட்ரிப்புன்ட்டு வருவாங்க. ஓ சரி ஓகேவா அப்படின்ட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆக வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இவன் பெட்டில். அந்த பாப்பா பேபி பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு செகண்ட் அந்த பாப்பாவுக்கு ஒரு 2 வயசு இருக்கும். சின்னோட ஞாபகம் தான் வருது. அண்ட் வந்து பெட்டில் உட்காந்துட்டே அந்த பாப்பா பார்த்துட்ருக்கா. என்ன வேணாம் இப்பயாச்சும் சொல்லு, எனக்கு மண்டே பிச்சுக்கணும் போல இருக்குது. நீ எதுக்காக இங்கே வந்திருக்க, என்ன ரீசன் வேணாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கவலையாக கேட்குறா. இப்போ நடந்த எல்லாத்தையும் A to Z வரைக்கும் சொல்கிறா. வீட்டுக்கு கேட்டுட்டு ஷாக் ஆகிடுது. அதே செகண்ட் ரொம்ப பயமாகவும் இருக்குது. ஆனால் அதை விட சிரிப்பு தான் வருது. பார்த்தியா வச்சா உன்னை ஒரு பையன் வந்து விரும்புகிறானாமா, அது அப்சஷன். ஓ என்னடி ஷோ, எனக்கு சிரிப்பு தோறு வர எதுவும் வர மாட்டேங்குது. மினி என்னை ரொம்ப கடுப்பேத்துற நீ. சேச்சே வீடு இங்கே பாரு, அவங்ககிட்ட எப்படியோ தப்பிச்சு வந்துட்டேன். பட் நீ சொல்கிறதுலாம் வச்சு பார்க்கும்போது அவனை நீ லவ் பண்ணுற. எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அவன் வந்து கெட்டவனாக இருந்தால் எதுக்கு ஒன்று இவ்வளோ வச்சிட்ருக்கா சொல்லு. நான் எனக்கு தெரிஞ்சு நீ அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். மேபி அந்த பொண்ணுங்களை கொண்டதுக்கு ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். என்னதான் மாஃபியா இருந்தாலும் நீ சொல்கிற அளவுக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கிப்தா வந்தானே, ஆமாம், அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். இந்த கொரோனா டைம்லலாம் இந்தியாவுக்கும் சரி கொரியாவுக்கும் சரி ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்க ஒரு மனுஷன் சும்மாவே எதுக்கு ஒருத்தவங்க கொள்ளணும் சொல்லு. அது நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருக்காரு. ஏன் உன்னோட ட்ரஸ்ட்டுக்கே நிறைய பண்ணியிருக்காரு தெரியுமா. அதெல்லாம் கேட்டுட்டு ஷாக்காக பார்க்குறான். நிஜமாலேவா அப்படின்ட்டு. ஆமாம் வேணாம்,
எனக்கு ஏன் இதுக்கெலாம் தெரியல. அவனுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் அவன்கிட்ட சொல்லலை. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். நீ அவனை நிஜமான லவ் பண்ணியிருக்கேன். அதுவும் நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரும் லவ் பண்ணியிருக்காரு. அதுக்கிட்ட அவர் கூட உன்னால் அன்கம்ஃபர்டபுளாலாம் இருக்க முடியாதுல்ல. நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சரின்னு தான் இங்கே வந்துட்டேன். பட் எனக்கு டவுட்டாகவே இருக்கும் அவர் இங்கே வந்துடுவாருன்ட்டு. சரி, ஐம் சாரிண்ணா. நீ எதுக்கு நீ சாரி கேட்குற? இது பாரு, ஃபுல்லாக கேட்கக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எதுக்கு நீ சாரி முட்டை பாட்ரு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு விதி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் விதி. நான் இங்கேருந்து போகணும். ஒரு 1 வீக் இங்கே இருந்துட்டு பக்கத்துலேயே ஒரு வீடு பாரு, நாங்கள் போகிறேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டுட்ருக்கான். மினி ஃபஸ்ட்டு ஒத்துக்கவே இல்லை. ஒரு 1 ஹவராக வாங்கி கெஞ்சிட்ருக்கான். மினி ப்ளீஸ் மினி புரிஞ்சுக்கோ, எனக்கு பயமாக இருக்குது. என்னால் உனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா சத்தியமாக என்னால் பொறுத்துக்க முடியாது. என்னால் இப்போ கூட நம்பவே முடியல அங்கேருந்து திருக்க வந்துட்டோமோன்ட்டு. ஆனால் உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா சத்தியமாக என்னால் தாங்க முடியாது மினி. கில்ட்டிலேயே நான் செத்துருவேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு தனியாக ஒரு வீடு வேணும். இங்கேருந்து நான் போகணும். பக்கத்துலேயே பாரு மினி. ஆனால் இந்த வீட்டில் மட்டும் வேண்டாமே. உன் பேரே இல்லை அடிப்படக்கூடாது. பட்டி தொலைகிறேன் படு. பார்த்தாலும் தாச்சும் பேசிட்டே இருக்கா அப்படின்ட்டு மினியும் கோபமாக படுத்துட்டு இருந்திருப்பா. இப்படியே ஒரு 1 வீக் கிட்ட பாஸ் ஆகிட்டு இருக்கோம். இந்த 1 வீக்குமே தேங்க பார்த்தா அவ்வளோ ஒரு கவலைக்கிடமான ஒரு இதில் இருக்கான். பிகாஸ் அவ்வளோ இதுவாக இருப்பான். அவனை யாருமே அழ வச்சதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஒருத்தருக்காக அழுதானா. இதெல்லாம் ஜக்கூப் பார்த்துட்டு அவ்வளோ இது கூட லவ் பண்ணுறானான்ட்டு அவளே ஒரு மாதிரி இதில் பார்த்துட்ருக்கான். ஸோ இப்படியே டைம்லாம் பாஸ் ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் எந்த கேபில் போனான், அவன் எங்கேருந்து கிளம்பியிருக்கான், என்ன ஃப்ளைட்டு பிடிச்சான்ற வரைக்கும் தெரிஞ்சிச்சு. தியாங்க ஜங்குக்கும் இந்தியாவுக்கு தான் போகலான்ட்டு போகிறானுங்க. தியாங் மைண்ட் இந்தியாவில் தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சோடனே தான் கொஞ்சமாச்சும் சிரிச்சிருப்பா. இதெல்லாம் ஜங்குக் பார்த்துட்டு வா என்ன லவ் அப்படின்ட்டு கலாய்ச்சிட்ருக்கான். அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். இல்லைடா, அவகிட்ட இனிமேல் நான் கூட நடத்துக்க மாட்டேன். அவ கூடவே தான் இருக்க போகிறேன். நான் அவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமாடா. அதனால என்னவோ தெரியல, நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போது ஒரு சீனை காட்டுறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது வைன்னா ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டுருக்கா. தியோக் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டுருப்பான். ஸோ இப்போது ஒரு பெரிய லாரி வரும். வாய் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டான். ரொம்ப அழுதுகிட்டே போயிட்டுருப்பா. தியோக் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஓடி வருவான். ஓடி வந்துட்டு அப்படியே வாயை பிடிச்சி இழுத்துட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டில் தியோங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடும். பட் வாயின் தப்பிச்சிருப்பா, சைடில் போய் விழுந்திருப்பா. இதெல்லாம் வாயின் பார்த்துட்டு அப்படியே வருவான். வந்துட்டு தியோக்கு தான் பாப்பா. தியோக் பார்த்துட்டு மடியில் வச்சுட்டு தியோக். ஸோ இதோட தான்டா இந்த பார்ட் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். பை ஆர்பீஸ்.